ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2023ல ஒரு வெறித்தனமான பேய் படம் தான் எலிவேட்டர் கேம். இந்த படத்துல நிறைய ஸ்கேரி சீன்ஸ்ல இருக்கு. அதுவும் இல்லாம ஜம்ப்ஸ்கர் எல்லாம் வச்சு தெறிக்க விட்டுருக்காங்க. சில இடத்துல தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. படத்துல சூப்பரான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஹாரர் ஃபேன்ஸ் மிஸ் பண்ண கூடாத ஒரு படம். அதனால கடைசி வரை பாருங்க. ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பொண்ணு ஒரு பில்டிங்ல இருக்கிற ஒரு லிஃப்ட்டுக்கு வந்திருக்கா. அவளும் ஒரு வித பெருமூச்சு விட்டுக்கிட்டே லிஃப்ட்டுக்குள்ள போய் தன்னோட கையில இருக்கிற பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அத ஒரு வித பயத்தோட பார்த்துட்டு தன்னோட போன் எடுத்து, நான் சொன்னல நான் இதை கண்டிப்பா பண்ணுவேன்னு, நீயே என் கூட இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல இதை நானே தனியா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த லிஃப்ட்ல 4வது ஃப்ளோர் அழுத்துறா. அந்த லிஃப்ட் 4வது ஃப்ளோர் போகுது. 4வது ஃப்ளோர் வந்ததும் லிஃப்ட்டும் ஓபன் ஆக அங்க எதுவுமே இல்ல. மறுபடியும் 2வது ஃப்ளோருக்கு போறா. 2வது ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறம் 6வது ஃப்ளோருக்கு போயிட்டு மறுபடியும் 2வது ஃப்ளோருக்கு வரா. அடுத்து 10வது ஃப்ளோர் அழுத்தும் போது அவளோட முகம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் தான் ரொம்பவே ஆபத்தான ஸ்டெப். அந்த லிஃப்டும் 10வது ஃப்ளோர் போன உடனே லைட் எல்லாம் பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயமும் அதிகமாக கடைசியா 5வது ஃப்ளோருக்கு போயிட்டு கண்ணை மூடியே இருக்கணும். ஃபைனலா 1வது ஃப்ளோரை பிரஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கவும் இவளும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு 5வது ஃப்ளோர் அழுத்துறா. லிஃப்டும் 5வது ஃப்ளோருக்கு போகுது. அந்த பொண்ணு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு நிக்க லிஃப்டும் 5வது ஃப்ளோருக்கு வந்த உடனே கதவு ஓபன் ஆகுது. ஆனா இந்த டோர் மறுபடியும் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கண்ணை மூடியே தான் வச்சிருக்கணும். தப்பி தவறி திறந்து பார்த்தா அவ்வளவுதான் அப்படிங்கறதால முடிஞ்ச வரைக்கும் கண்ணை திறக்காம நின்னுகிட்டு இருக்கா. ஆனா லிஃப்டோட கதவு மட்டும் மூடுற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு கண்ணை திறந்து பாத்துறாத அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டே இருக்கா. திடீர்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. இவளும் பயத்தோட கதவு க்ளோஸ் ஆகும் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல கண்ணை டக்குன்னு திறந்துடுறா. ஆனா அங்க அப்படி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் கதவு மூட ஆரம்பிக்குது. இவளும் அப்பாடா ஒன்னும் ஆகல அப்படின்னு நிம்மதியாகி அடுத்து கடைசியா போக வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட் அழுத்துறா. ஆனா திடீர்னு லிஃப்ட்ல இருக்கிற லைட் எல்லாம் பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. லிஃப்டும் ஆட ஆரம்பிக்குது. போன் அப்படியே கீழே போட்டுடுறா. மறுபடியும் அவளுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிடுது. அந்த பயத்தோட கீழே கிடக்கிற தன்னோட போனை எடுக்கும் போது அவளுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கவும் மிரண்டு போய் டக்குன்னு திரும்பி பாக்குறா. பதட்டமாக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பின்னாடி ஒரு கருப்புருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. லிஃப்டும் கீழே போக அப்படின்னு பார்த்தா மேல போய்கிட்டு இருக்கு. இவளும் கத்தி கதறா. அப்பதான் அவளுக்கு தனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும் போன் கேமரா வச்சு செக் பண்றா. அப்ப பாருங்க, அவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான கருப்புருவம் ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. லிஃப்டும் 10வது ஃப்ளோருக்கு போகுது. அந்த ஃப்ளோர் ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு. திடீர்னு நீ எங்க போற அப்படின்னு ஒரு குரல் கேட்க அதுகிட்ட இவ்வளவு டக்குன்னு திரும்பி பாக்குறா. பின்னாடி நிக்கிற அந்த உருவத்தை பார்த்து பயங்கரமா பயந்து கத்துறா. லிஃப்டும் திரும்ப 1வது ஃப்ளோருக்கு வருது. ஆனா லிஃப்ட் திறக்கும் போது உள்ள அந்த பொண்ணு இல்ல, எம்டியா இருக்கு. இங்கேயே கட் பண்ணி படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. அடுத்த சீன்ல நைட்மேர் அண்ட் டேர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பை காட்டுறாங்க. இதுல முதல்ல வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கான்ல இவன் பேர் கிறிஸ். இவன் தான் அந்த சேனலோட ஹோஸ்ட். அவனுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க பேர் கோல். இவன் ஒரு ரிசர்ச் பைத்தியம். இவங்க பண்ண போற வீடியோவுக்கு ரிலேட்டா நிறைய ரிசர்ச் பண்ணி டீடைல கலெக்ட் பண்ணுவா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அடுத்து இவன் பேரு மேடி டேவிஸ். இவனுக்கு அமானுஷங்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இவங்க ஏதாவது பேய் கேம் எல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு மேஞ்சு மனசுல பதிய வச்சுக்குவான். அடுத்து கடைசியா இசி சிம்சன். இவ தான் அந்த டீமோட டெக்கி. வீடியோ எடுக்கிறது சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் விஷயம் எல்லாத்தையுமே இவ தான் பாத்துக்குவா. இவங்க 3 கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை விளையாட போறாங்க. அதாவது இறந்து போன ஒரு ராஜாவோட ஆவியை கான்டாக்ட் பண்ண போறாங்க. ஆனா அந்த கேமை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குறதுக்காக இவங்க அந்த கேமை உண்மையிலேயே ஒரு சீரியல் கில்லர் வாழ்ந்த ஒரு வீட்டுல தான் விளையாட போறாங்க. மேடியும் அங்கே போன உடனே நாம சால்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். இந்த சர்க்கிள் இல்லாம இறந்த ஆவிகள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்றான். இந்த எபிசோட இனிமே தான் எடுக்க போறாங்க. அதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் இந்த வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை சம்திங் கிரீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணது போல. அதனால இப்ப ஸ்பான்சரை பத்தி சொல்லிட்டு வீடியோவையும் முடிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற இன்னொருத்தன் அந்த வீடியோவை அவங்களுக்கே போட்டு காட்டி, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நம்ம ஸ்பான்சரோட ப்ராடக்ட்டை கண்ணுக்கே தெரியாத மாதிரி பின்னாடி வச்சிருக்கீங்கடா, இப்படி எல்லாம் பண்ணா நம்ம ஸ்பான்சர்ஷிப்பே கேன்சல் பண்ணிடுவாங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றான். இவன் தான் இவங்க டீமோட மேனேஜர் மாதிரி. அதுவும் இல்லாம இவங்க எல்லாருமே ஒரே காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ஒன்னா அந்த யூடியூப் சேனலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்பான்சர் கொடுக்குற அந்த காசு இவங்களுக்கு சுத்தமா பத்தல. அதனால தன்னோட டீம் என்ன கேட்டாலும் பட்ஜெட் இல்ல அப்படிதான் சொல்றான் அந்த மேனேஜர். இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரூமுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் ரொம்பவே நர்வஸா கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு ராயன். இவன் இப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த யூடியூப் சேனல்ல ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இவன் ஒரு லோக்கல் காய் அப்படிங்கறதால இவங்களுக்கு ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி காசே வாங்காம ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். இந்த விஷயத்தை மேனேஜர் தன்னோட டீம் கிட்ட சொல்ல அவனுங்க புதுசா வந்தவன கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க. முக்கியமா கிறிஸ் ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுற ஆளு. அவன் தான் ஹீரோவை ரொம்பவே கலாய்க்கிறான். இதெல்லாமே ஹீரோட காதலையும் விழுகுது. அடுத்து மேனேஜரும் ஹீரோவை உள்ள கூப்பிட அவனும் கொஞ்சம் பதட்டத்தோட உள்ள போய் டீம் கூட
மிங்கிள் ஆக ட்ரை பண்றான். அந்த கிறிஸும் ஹீரோவை நக்கலா பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கான். ஆனா ஹீரோனும் டெக்கியும் அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க. அடுத்து மேனேஜர் இப்ப சரி பிள்ளைங்களா நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்க எல்லாருமே மூஞ்சி தான் பாக்குறாங்க. எவனுக்குமே ஐடியா தோண மாட்டுது. புதுசா வந்த ஹீரோ ஒன்னு சொல்ல போக அதுக்கு முன்னாடி மேடியும் ஜப்பான்ல ஒரு பேய் வீடு இருக்கு அங்க வேணா போலாமா அப்படின்னு சொல்ல இங்க பாருடா நமக்கு அந்த லோக்கல்லாம் பட்ஜெட்லாம் இல்ல எதுவா இருந்தாலும் உள்ளூருக்குள்ளே சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல விளங்குச்சு போ அப்படின்னு எல்லாருமே கடுப்பாக்குறாங்க. உடனே ஹீரோவும் எலிவேட்டர் கேம் விளையாடலாம் அந்த கேம் தான் நீங்க இன்னும் விளையாடல அப்படின்னு சொல்ல நீ சொல்றது இந்த எலிவேட்டர் கேம் விளையாண்டு ஆவிகள் உலகத்தை திறந்து ஆவியை வர வைக்கிறது தானே அந்த 5th ஃப்ளோர் உமன் அந்த கேமை சரியா விளையாடல அப்படின்னா விளையாடுறவங்களை கொன்னுடுவாளே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா கிறிஸ்டோ இந்த கேம் ரொம்ப போர் அடிக்கும்பா சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்னு சொல்ல உடனே மேனேஜரும் சூட் பண்ண ஈஸியா இருக்குமே பட்ஜெட்டும் அவ்வளவா தேவைப்படாது அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பயமுறுத்துற பேய் கேம்ஸ் எல்லாத்தையுமே அமனிசமான இடங்கள்ல வச்சுதான் விளையாண்டு பழக்கம் அந்த மாதிரி அமனிசமான எலிவேட்டர் ஏதாவது பக்கத்துல இருக்கா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க உடனே ஹீரோவும் பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு அங்க ஒரு பொண்ணு இந்த கேம் விளையாண்டு காணாம போயிட்டா அப்படின்னு ஆன்லைன்ல படிச்சேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஏதாவது வதந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இல்ல அந்த பொண்ணு லோக்கல் தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு தான் அவ பேர் பெக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல சரி பண்ணலாம் ஆனா அந்த எலிவேட்டர் கேம் முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும் அதுவரை வியூவர்ஸ் அதை பாப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சரி இன்னொரு நாள் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கேமை தள்ளி போடுறாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்களோட ஸ்பான்சர் கால் பண்ண மேனேஜரும் தன்னோட ரூம்ல போய் பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல ஹீரோவுக்கு தங்களோட ஆபீஸை சுத்தி காமிக்கிறா. கடைசியா இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற இடம் இல்ல ஓபி அடிக்கிற இடமான மாடியில இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறா. அடுத்து ஹீரோட போனை வாங்கி தன்னோட போன் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்து எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது இவங்க சேனலோட ஸ்பான்சர் நல்ல கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு எல்லாருமே கொஞ்சம் கவலையா இருக்காங்க. மேனேஜர் வெளியில வந்த உடனே நம்ம சீக்கிரமா ஒரு வீடியோவை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ண அந்த கேமையே விளையாண்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு டெக்கியோ எனக்கு வீடியோ எடிட் பண்ண கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மத்தவங்களும் இன்னைக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீக்கிரமா வீடியோவை ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பான்சர் விட்டு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால வேற வழி இல்லாம அதுக்கு ஓகே சொல்றாங்க. இத சேலஞ்சா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு ஆளுக்காலு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்குக்கு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ தான் பேக் எல்லாத்தையுமே தூக்க வைக்கிறாங்க. ஊருக்கு நடுவுல இருக்கிற அந்த பில்டிங்குள்ள யாருக்குமே தெரியாம நுழையறதா இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். மாட்டிக்கிட்ட ஜெயில் தான். அப்ப அங்க வந்த மேனேஜரும் ஸ்பான்சர்ஸ் கொடுத்ததா சொல்லிட்டு சில டி-ஷர்ட்டை கொடுக்க யாருக்குமே அதை போட்டுக்க விருப்பமே இல்ல. டெக்கி மட்டும் தான் வீடியோக்காக போட்டுக்கிறேன் அப்படி சொல்றான். இவங்களும் அந்த பில்டிங்குள்ள போக ரெடியாக நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மேனேஜரும் போயிடுறான். உள்ள அவங்கள வந்த உடனே வீடியோ எடுக்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. டெக்கியும் ஹீரோவும் லிப்டுக்குள்ள ஒரு சின்ன கேமராவை செட் பண்ணிட்டு டெக்கியும் டேப்லெட்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்து ஹீரோவும் ஹீரோயின் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோனோ அந்த 5th ஃப்ளோர் உமனை பத்தி அவ ரிசர்ச் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்றா. அந்த 5th ஃப்ளோர் உமன் ரெட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு உலகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கொடூரமான ஆவி. மத்தவங்களை கொலை பண்றது அவளுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்றா. ஹீரோன் கூட பேசும்போது தான் தெரிய வருது ஹீரோனுக்கு ரிசர்ச் பண்றதுலாம் ரொம்பவே பிடிச்சமான விஷயம் அப்படின்னும் அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேலை பார்க்கறதும் ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னு தெரிய வருது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா அதே நேரத்துல மேனேஜரும் குடிக்க ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிட்டு உள்ள வரான். அடுத்து டெக்கியும் ஹீரோ கையிலயும் ஒரு கேமராவை கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி கொடுக்கறா. அப்படியே எல்லாரையுமே கேமரா முன்னாடி நிக்க வச்சு எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. கிறிஷும் ஹலோ நைட்மேர் அந்த டேர் ஸ்ட்ரீட் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பரவலா பேசப்படுற ஒரு ஃபேமஸான லெஜண்ட் எலிவேட்டர் கேம் தான் விளையாட போறோம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் விளையாட மட்டும் போறது இல்ல ஒரு சபிக்கப்பட்ட அமானுஷ்மான உலகத்தையும் ஓபன் பண்ண போறோம். அதுவும் இந்த 5th ஃப்ளோர் உமனை வச்சு தான் இது எல்லாத்தையுமே பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல அடுத்து ஹீரோனோ அந்த அமானுஷ்மான ஆவி அதோட சொந்த இடமான ரெட் வேல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம இந்த கேமை விளையாண்டா நமக்காக அவ அந்த உலகத்தை திறந்து உள்ள விடுவா அப்படின்னு சொல்ல உடனே மேடியும் ஆனா அந்த கேமை இந்த ஆர்டர்ல தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸ் சொல்லிட்டு நம்ம அந்த 5வது ஃப்ளோரை ரீச் பண்ண உடனே அந்த ஆவி லிப்டுக்குள்ள வரும். உங்களுக்கு பின்னாடி நிக்கும். நீங்க கண்ணை திறந்து பார்க்கவே கூடாது. குறிப்பா அந்த ஆவி கிட்ட பேசவே கூடாது. திரும்ப சொல்றேன் திரும்பி மட்டும் அவளை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்றான். நீங்க அவளை பார்த்துட்டாலோ இல்ல அவள்கிட்ட பேசிட்டாலோ அவ உங்களை கொடூரமா கொண்டுருவா. அவளால நீங்க சபிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸா பயமுறுத்துற மாதிரி சொல்றா ஹீரோயின். அடுத்து டக்குன்னு ஸ்பான்சரை சொல்ல மறந்துட்டு அப்படின்னு ஸ்பான்சர்ஷிப்பை பத்தி சொல்றாங்க. அடுத்து கேமராவில சொல்லிட்டு லிப்டுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களும் 4வது ஃப்ளோரை அமுக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பமே அமர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி லிப்டும் மக்கர் பண்ணுது. இப்ப இவங்க 3 பேரும் டேப்ல மானிட்டர் மூலமா லிப்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 4வது ஃப்ளோர் போன உடனே ஹீரோயினோ நம்ம இதுக்கு முன்னாடி இங்க தொலைஞ்சு போன அந்த பொண்ணை பத்தி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் 2வது ஃப்ளோர் படனை அழுத்திட்டு ஹீரோயினோ இதுக்கு முன்னாடி இதே எலிவேட்டர்ல இந்த கேம விளையாண்டு காணாம போன அந்த பொண்ணை பத்தி சொல்றா. இப்படி இவங்க பேசி முடிக்கிறதுக்கும் 2வது ஃப்ளோர் வர்றதுக்கும் சரியா இருக்கு. அந்த ஃப்ளோரும் காலியா தான் இருக்கு. அடுத்து 6வது ஃப்ளோருக்கு போறாங்க. ஹீரோனுக்கு கிறிஷ் மத்த வீடியோக்கள் எடுக்கும்போது எப்படி எனர்ஜி
எனர்ஜெட்டிக்கா இருப்பானோ அப்படி இல்லாம வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதை பத்தி அவங்கிட்டே கேட்க அதுக்கு அவனும் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா இவனுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். 6வது ஃப்ளோர் வந்த உடனே இப்ப நம்ம திரும்ப 2வது ஃப்ளோருக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பட்டனை அழுத்தின உடனே இங்க டேப்லெட் மூலமா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏதோ கிளிச்சே ஏற்படுற மாதிரி தெரியுது. இங்க இவங்களும் அந்த 2வது ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. கிறிஷும் இந்த கேம் ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறான். அடுத்து 10வது ஃப்ளோர் பட்டனை அழுத்திட்டு கேமரா முன்னாடி வந்து அந்த 5th ஃப்ளோர் உமன் இன்னுமே வரலையே, அவளை காணமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோன் டக்குன்னு ஓட பூந்து, ஏன்னா இன்னும் நம்ம 5வது ஃப்ளோருக்கு போகவே இல்லை அப்படி சொல்றா. அதே நேரத்துல டக்குன்னு லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த ஷோவுக்கே ஒரு ஸ்பார்க் வந்திருக்கதா நினைக்கிறாங்க. ஆனா மேடிக்க கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க கிளிச் ஆக்கிக்கிட்டு இருந்த அந்த விசுவல்ஸும் இப்ப சரியாயிடுச்சு. இப்ப லிப்ட்ல போய்கிட்டு இருந்தாங்கல்ல, அங்க 10வது ஃப்ளோரும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆபத்தான அந்த 5வது ஃப்ளோருக்கு போக போறாங்க. அந்த ஃப்ளோருக்கு போன உடனே கண்ணை துறக்கவே கூடாது, அவள்கிட்ட பேசவும் கூடாது, இல்லனா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படி சொல்லிட்டு இவங்களும் அந்த 5வது ஃப்ளோர் பட்டனை அழுத்த இது எல்லாத்தையுமே வெளியில இருக்கிற அந்த 3 பேருமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கவனிக்கிறான். அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே எல்லாருமே செக்யூரிட்டியோட கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிறாங்க. டெக்கியும் ஒளிரம்னு டேப்லெட்டை தனியா வச்சு விடுறா. இப்ப அதை திரும்ப எடுக்க போனா செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு, ஷோவும் கிட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துடுறா. இங்க இவங்களும் 5வது ஃப்ளோரை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ரிஷும் சும்மா இருக்காம அந்த ஃப்ளோருக்கு போன உடனே கண்ணை திறந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லவும் மேடியும் அதை கேட்டு கடுப்பாகிறான். அப்படி பண்ணுனா தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு மேடியும் பயப்படுறான். சரி சரி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கிறிஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் மேடி நிம்மதியாகிறான். 5வது ஃப்ளோர் வரப்போறதால எல்லாருமே கண்ணை முடிக்கிறாங்க. அந்த ஃப்ளோரும் வருது, கதவும் திறக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம எல்லாருமே கண்ணை இருக்க மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்வம் தாங்காத கிறிஷும் லைட்டா கண்ணை திறந்து பார்த்துட்டு மறுபடியும் மூடிக்கிறான். இங்க செக்யூரிட்டி வேற போகாம அங்கேயே நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால லிப்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத இவங்களால கவனிக்க முடியல. இங்க இவங்களும் கதவு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே கண்ண மூடி இருந்துடுறாங்க. இப்ப 1வது ஃப்ளோரை அழுத்தணும். இந்த கேமை இவங்க சரியா பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப லிப்ட் 1வது ஃப்ளோருக்கு போகாம 10வது ஃப்ளோருக்கு போகும். இவங்க நினைச்ச மாதிரி தான் இப்ப லிப்ட்டுமே 10வது ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கு. டெக்கியும் மத்தவங்களும் செக்யூரிட்டி போன உடனே வேகமா வந்து விசுவல்ஸை பாக்குறாங்க. எல்லாமே பிளாக் அவுட் ஆயிருக்கு, சிக்னல்ஸ் கிடைக்காம. அதே நேரத்துல லிப்ட்டும் 10வது ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கவும் மேடியும் ரொம்பவே பயப்படுறான். வெளியில போக ட்ரை பண்றான். திடீர்னு லிப்ட் 9வது ஃப்ளோர்ல நின்னு போயிடுது. இவங்களும் குழப்பத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு நபர் உள்ள வராரு. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு மாதிரி இவங்களை பாக்குறாரு. இவங்களும் அமைதியாவே நிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பில்டிங்ல இன்னும் சில கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்கு. இப்ப அவரோட சேர்த்து இவங்களும் கீழே வரத டெக்கியும் மத்தவங்களும் பாக்குறாங்க. கிறிஸும் எப்பா செம்மையா இருந்துச்சு அந்த கேம் அப்படின்னு மொக்க பண்ற மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுறான். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது பாதியிலே ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு மட்டும் ஒரு பொண்ணு ஒரு பாட்டை ஹம்மிங் பண்ற மாதிரியான சத்தம் கேக்குது. அதே நேரத்துல ஹீரோவும் இந்த கேமை மறுபடியும் விளையாடுங்க, இந்த தடவை எல்லா கேமராவுமே லிப்டுக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்ல உடனே கிறிஷும் அட போட நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி தான் மத்தவங்களும் சொல்றாங்க. ஆனா திடீர்னு ஹீரோ இது எல்லாமே இங்க காணாம போன பெக்கியோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதனாலதான் கிறிஷ் பயப்படுறான். கிறிஷுக்கு பெக்கியை ஏற்கனவே தெரியும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு இவங்க பண்ற அந்த ஷோவுக்கு பெரிய ஃபேனு. அதை வச்சு கிறிஷ் அந்த பொண்ணை வளைச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு ட்விஸ்டையும் கொடுக்குறான், நான் தான் காணாம போன பெக்கியோட தம்பி அப்படின்னு. இந்த கிறிஷ் பைப்புள்ள ஃபேன் அப்படின்னு சொல்லி வந்தவளை கரெக்ட் பண்ணி அவளோட அப்படி இப்படின்னு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கிறிஷ் தான் இந்த கேமை பத்தி முழுசா சொல்லாம ஹீரோட அக்காவை இந்த கேமை விளையாண்டு அதை ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்தா அந்த வீடியோவை சேனல்ல போஸ்ட் பண்ணி உன்னை ஃபேமஸ் ஆக்குற அப்படின்னு சொல்லி தான் அவளை ஏமாத்தி இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல கிறிஷும் ஹீரோவோட அக்காவோட பேசுறதை நிப்பாட்டி இருக்கான். அதனால ஹீரோவோட அக்கா அவளாவே இங்க வந்து அந்த கேமை விளையாண்டு இருக்கா, கிறிஷ இம்ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் பேச வைக்கிறதுக்காக. இது கேட்ட எல்லாருக்குமே செம்ம கடுப்பு. அவன் நம்ம சேனலோட ஃபேனு, அதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க. அவ இங்க வந்து காணாம போனதுக்கு நான் இப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேக்குறான். நான் அவ காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லல, அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. அதை கேட்ட கிறிஷும் எப்பா என்னமா நடிக்கிறடா, உன்னோட அக்கா அந்த ரெட் வேல்டுக்கு தான் போய் காணாம போயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எப்படா டே இப்படி எல்லாம் யோசிக்கிற, உங்க அக்கா தோத்து போயிட்டா அப்படின்னு எங்கேயாவது ஓடி போயிருப்பாடா அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோவும் கடுப்பாகி அவனை அடிக்க போறான். மொத்தவங்க அவனை தடுத்துறாங்க. இப்படி அவங்க சண்டை போடுற அந்த சத்தம் செக்யூரிட்டிக்கு கேட்டு அவரு அங்கே வந்துடுறாரு. ஒருத்தர் இங்க இருக்க கூடாது, எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இந்த கிளம்பிட்டா அப்படின்னு எல்லாருமே விட்டா போதும் அப்படின்னு வேக வேகமா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோனை நிறுத்தின ஹீரோவும் அந்த பொண்ணு தான் தன்னோட அக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறான். ஹீரோனும் அந்த விஷயத்துல ஹீரோ மேல கோவத்துல தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம கிறிஷ் ஹீரோட அக்காவுக்கு பண்ணதுக்காக ஹீரோ கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு போறா. ஹீரோவும் இப்ப தன்னோட அக்காவை பத்தி எந்த ஒரு தடையுமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறான். அடுத்து இருட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோனும் அவ தங்கிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது கிறிஷும் கால் பண்ணி தான் பண்ணனதுக்கு நியாயம் கற்பிக்க பாக்குறான். ஆனா ஹீரோனும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஹீரோனும் கிறிஷ் இப்படி பண்ணதுனால செம்ம கோவத்துல இருக்கா. அதனால போனவை நாம நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு அந்த பில்டிங்குள்ள லிப்டுக்குள்ள இருந்து கேட்ட அதே
ஹம்மிங் குரல் கேக்குது. அதே நேரத்துல இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த காலம் கட் ஆயிடுது. அடுத்து ஹீரோயினோ இப்போ லிப்ட் வழியா தான் தன்னோட ஃப்ளோருக்கு வரா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருவித பயத்தோடயே அந்த லிப்ட திரும்பி பார்த்துட்டு வேகமா தன்னோட ரூமுக்குள்ள போயிடுறா. எங்க கிறிஷும் தன்னோட அபார்ட்மெண்ட் பில்டிங்குள்ள வரும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோனு கேட்ட அதே ஹம்மிங் குரல் சவுண்டும் கேக்குது. அப்பதான் லைட் அடிச்சு பாக்குறான் கிறிஷ். படிக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்னுகிட்டு இருக்கு. அந்த உருவத்தை பார்த்த உடனே கிறிஷால அசையவே முடியல. அப்படி அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல கை கால் எல்லாமே தானாவே உடைஞ்சு கழுத்தெல்லாம் உடைஞ்சு இறந்து ஆள் காணாம போயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு என்னோட அக்கா காணாம போனதை ஏத்துக்கவே முடியல. அதனால அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பில்டிங்குக்கு வந்திருக்கான். இப்போ ஹீரோவே தனியா அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. இருந்தாலும் அதை கண்டுக்காம அவனு 4th ஃப்ளோர் பட்டனை அழுத்துறான். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இங்க டெக்கியும் மேனேஜரும் ஆபீஸுக்கு வராங்க. கிறிஷ் பண்ணல அந்த வேலைக்கு இனிமே அவன் அந்த சேனலே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு வராங்க. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது லிப்ட்ல ஒரு சின்ன கேமராவை பிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை எடுக்க மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அதுலதான் எல்லா ஃபுட்டேஜுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா தனியா போய் எடுத்துட்டு வர பயமா இருக்கவும் டெக்கியும் மேனேஜரையும் தான் கூட கூட்டிக்கிட்டு அந்த பில்டிங்குக்கு போறா. எங்க ஹீரோவும் ஒவ்வொரு ஃப்ளோரா போய்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல மேடியும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் தன்னோட வீட்டுல பாட்டு கேட்டுக்கிட்டே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க ஹீரோவும் அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு போக போக அவனுக்கு பயம் அதிகமாகுது. கடைசியா 10th ஃப்ளோருக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு 5th ஃப்ளோருக்கு போறான். 5th ஃப்ளோரும் வருது, கதவும் ஓபன் ஆகுது. ஆனா இவன் பயத்துல கண்ணை மட்டும் துறக்கவே இல்லை. ஏன்னா கேம் கரெக்டா விளையாண்டா மட்டும்தான் அந்த ரெட் வேல்டுக்கு போக முடியும். அதனால அவனும் கண்ணை துறக்கவே இல்லை. அப்பதான் காட்டுறாங்க அவனோட முதுகுல ஏதோ ஒரு உருவத்தோட நிழல் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. கடைசியில எப்படி கதவு மூட இப்ப ஹீரோ கண்ணை திறந்து 1வது ஃப்ளோர என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பீதியோட கிளிக் பண்றான். அந்த லிப்டும் கீழே போகாம மேல போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் பயத்துல நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா 10வது ஃப்ளோர்ல வந்து லிப்ட் நிக்க லிப்டோட கதவும் துறக்க அந்த ரெட் வேல்டு ஓபன் ஆகுது. இவனும் அந்த உலகத்துக்குள்ள போறான். சுத்தி முத்தியும் பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்துட்டு வெளியில வரான். எல்லா இடமே ஒரே ரெட்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வானத்துல இன்ட் மார்க் பெருசா தெரியுது. ஹீரோவும் எல்லாத்தையுமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கருப்பு உருவம் நின்னுகிட்டு இருக்கு. அந்த உருவத்தோட சிஸ்டர் தான் அப்படி நினைச்சு ஹீரோவும் தன்னோட அக்காவோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கிட்ட போறான். ஆனா கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது தன்னோட அக்கா இல்ல, அது அந்த பேய் உருவம் அப்படின்னு தெரிய வருது. அந்த கருப்பு உருவமும் டக்குன்னு ஹீரோவை பயமுறுத்தும் பாருங்க. மிரண்டு போயிடுவான். பயந்து ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாலும் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரவும் இவனும் பயந்து ஓடி வந்து அதே பில்டிங்குள்ள வந்துடுறான். அந்த நேரத்துல மேனேஜர் டெக்கியும் அங்கே வராங்க. வந்தவங்க அந்த கேமராவை எடுத்துட்டு திரும்பி போவாங்களா, அதை விட்டுட்டு அந்த டெக்கி பைப்புல சும்மா இருக்காம நம்ம இந்த கேமை ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு மேனேஜர் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறா. அவங்களும் இந்த கேம் எல்லாம் விளையாண்டா ஒன்னும் ஆகாது, நம்ம சேனலுக்காச்சும் இன்னும் சில ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவும் லிப்ட அழுத்தி அழுத்தி பார்த்துட்டு அது வராம இருக்கவும் அந்த உருவம் இங்க வந்துட்டு போதோ அப்படிங்கிற பயத்துல சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அவங்களும் இப்ப 10th ஃப்ளோருக்கு வராங்க. அடுத்தவங்க போக வேண்டியது கண்ணை மூடி இருக்க வேண்டிய அந்த 5th ஃப்ளோருக்கு. அந்த ஃப்ளோருக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அதை ரெக்கார்டும் பண்றாங்க. ஆனா இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அதுக்கு பதிலா அந்த ஆவியை சத்தம் போட்டு கூப்பிடுறா. அப்ப பாருங்க சைடுல அந்த ஆவியோட நிழல் தெரியுற மாதிரி இருக்கு. அடுத்த செகண்டே அங்க லைட்டும் ஃபிளிக்கர் ஆகுது. அப்ப டெக்கி எதிர்பார்க்காத அந்த நேரத்துல மேனேஜரை கொடூரமா கொலை பண்ணுது அந்த கொடூரமான ஆவி. இவளும் பயந்து அலறி கத்துறா. அடுத்து அந்த பொண்ணையும் கொடூரமா கொள்ளுது. அது எல்லாமே அந்த கேமராவிலையும் ரெக்கார்ட் ஆகுது. ஆனா அது சரியா ரெக்கார்ட் ஆகல. எங்க ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லிப்டோட கதவும் டக்குன்னு ஓபன் ஆக உள்ள போய் லிப்ட பதட்டத்தோட க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அது க்ளோஸ் ஆக மாட்டுது. அதே நேரத்துல அந்த உருவமும் உள்ள வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த உருவம் எப்படியோ உள்ள வரதுக்குள்ள டக்குன்னு லிப்டோட கதவும் க்ளோஸ் ஆயிடுது. அப்போதான் ஹீரோவும் நிம்மதியாகிறான். அங்க அந்த கேமரா கடக்கிறதையும் அதுல மேனேஜரும் அந்த டெக்கி பொண்ணும் அலற மாதிரியான ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் இருக்கிறதையும் பார்த்துட்டு இன்னும் பயந்து போய் அங்கிருந்து வேக வேகமா வெளியில வந்துடுறான். உடனே ஹீரோனை உஷார்படுத்தணும் அப்படின்னு ஹீரோனுக்கு கால் பண்றான். ஆனா அவளை ஹெட்செட் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த எலிவேட்டர் கேமோட அந்த ஹிஸ்டரி பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பாருங்க அவளோட ரூமுக்கு வெளியில இருக்கிற அந்த லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு வெளியில ரெட் கலரா மாற ஆரம்பிக்குது. அந்த ஆவியும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க வர்ற மாதிரி அதோட நிழல் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அதை ஹீரோனும் கவனிக்கல. ஆர்டிகளை படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கால் பண்றதை கவனிக்கிறா. டக்குன்னு திரும்பி பார்த்தா இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. ஹீரோனும் இப்ப ஹீரோட காலை எடுத்து பேச ஹீரோவும் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆபத்துல இருக்கீங்க, அந்த கேம் உண்மைதான் அப்படின்னு சொன்ன ஹீரோ எல்லாத்தையுமே போன்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல சரி இன்னும் 15 நிமிஷத்துல ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோவும் வேகமா ஆபீஸுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இவன் சொல்றதுல சந்தேகப்பட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி பாக்குறா. ஆனா யாருக்குமே கால் போக மாட்டுது. அந்த நேரத்துல தான் மேடியை காட்டுறாங்க. அவன் இன்னுமே பஸ் வராம இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கவும் கடுப்பான மேடியும் பக்கத்துல இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறா. 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பஸ் எப்பப்பா வரும் அப்படின்னு கேக்குறதுக்காக காலையிலேயே கடுப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு ஆள் கூட இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. அப்ப தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினா அவனுக்கு கால் பண்றா. ஆனா அந்த சத்தம் இவனுக்கு கேட்கல. போனும் ஒர்க்
ஒர்க் ஆகாம ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேட்க சுத்தி முத்தியும் பார்த்துட்டு மேல பாப்பான் பாருங்க. அந்த பேய் வருவோம் டக்குன்னு மேல இருந்து பயமுறுத்த மேடிக்கு அல்லு இல்ல. எப்பா சாமி இங்க இருந்து தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். டேய் பயப்படாதடா மெதுவா போடா அப்படின்னு அவனோட மனசு சொன்னாலும் அவனோட காலம் ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு ஓட ஆரம்பிக்குது. அப்போதான் ஹீரனும் ஆபீஸுக்கு வந்து சேர்றா. அதே நேரத்துல ஹீரனுக்கு கால் பண்ணி அவனோட ஆபீஸ்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடியும் திரும்புறான். அந்த ஆவி அங்கேயும் வரது பார்த்துட்டு மிரண்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். முதல்ல எனக்கு இப்ப உப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ள பூந்து ஒரு பைத்தியம் மாதிரி எல்லா உப்பு டப்பையுமே எடுத்துட்டு வரான். இங்க மாடியில இப்ப ஹீரனும் வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துல ஹீரோ வாங்கி வந்து சேர, ஆனா ஹீரனும் இப்ப ஹீரோ ரொம்ப வேடா நடந்துக்கிறான் அப்படின்னு ஃபீல் பண்ணி தன்னை தனியா கூப்பிட்டு இருக்கானே அப்படிங்கிற பயத்துல நீ வேற ஏதாவது எண்ணத்துல இருந்த அப்படியே உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார வைக்கிறா. அதே நேரத்துல மேடியும் வேக வேகமா ஆபீஸ் ரூம் இருக்கிற அந்த பில்டிங்க்கு வரான். ஆனா லிப்ட்ல போறதுக்கு அவனுக்கு செம்ம பயம். அதனால பேசாம படி வழியா போலாம் அப்படின்னு படி வழியாவே கிளம்பி போறான். எங்க ஹீரோவும் ஹீரோன் கிட்ட அந்த கேம் வேலை செஞ்சிருச்சு, நான் அவளோட உலகத்துக்குள்ள போனேன், என்னோட அக்காவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க நானே திரும்ப அங்கே போய் இந்த கேமை விளையாண்டேன் அப்படின்னு அவன் சொல்றத ஹீரோனும் நம்ப மாட்டா. ஹீரோவும் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை கொடுக்கறான். அதை பிளே பண்ணி பாக்குறது மூலமா ஹீரோனும் டெக்கிக்கு மேனேஜருக்கும் ஏதோ ஆகிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. உடனே போலீஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோவும் இதுல போலீஸ் எல்லாம் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ தான் அவங்கள ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோவை ஒரு சீரியல் கில்லர் ரேஞ்சுக்கு சந்தேகப்படுறா ஹீரோயின். உடனே ஹீரோவும் இங்க பாரு, என்னோட அக்காவை தேடுறத போலீஸும் ஏன் என்னோட பேரண்ட்ஸ் கூட எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, ஆனா என்னால கைவிட முடியல. உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இப்படி காணாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீ தேட மாட்டியா அப்படின்னு ஹீரோ என்னதான் சொன்னாலும் கேட்காம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு அப்படிங்கறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் வேகமா கிளம்புறா. பின்னாடியே ஹீரோவும் கிளம்புறான். அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் ரூமுக்கு வரும்போது அங்க உப்பாலேயே ஒரு சர்க்கிளை போட்டு அதுக்கு நடுவுல லேப்டாப்பை யாரோ வச்சிருக்காங்க. இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இவங்களும் புரியாம குழம்பிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து மேடி வரான். இங்க பாருங்க, இந்த சர்க்கிளுக்குள்ள வாங்க, அப்பதான் பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களும் நம்பிக்கை இல்லாம தான் உள்ள போறாங்க. அப்பதான் மேடியும் நாம அந்த கேமை விளையாடும் போது ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்ல 9வது ஃப்ளோர்ல ஒரு நபர் ஏறினார்ல அவரால் தான் எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்படி இவங்க அந்த 10வது ஃப்ளோருக்கு போகாம திரும்ப வந்ததால தான் இவங்க சபிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் மேடிக்கு ஹீரோ மறுபடியும் அந்த கேமை விளையாண்டு அந்த ரெட் வேர்ல்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறான். ஆனா ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பார்த்ததில்ல அப்படிங்கறதால அவ இப்போ வரைக்கும் அதை நம்ப மாட்டா. அதனால போலீஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, போலீஸ் எல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு மேடி சொல்றான். டெக்கியும் மேனேஜரையும் பேய் அட்டாக் பண்ணிச்சு அப்படிங்கறத என்னால நம்ப முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ ரிசர்ச் பண்ணி பாத்தியல அதெல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, அது எல்லாத்துலயுமே அமாஸ் பண்ண முறையில தான் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியும். அப்பதான் அவ கண்டுபிடிச்ச அந்த கேமோட ஆரிஜின் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணை எலிவேட்டர் ஷாப்ட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. அவளோட பேரு ஆலிஸ். 1 மணி நேரத்துல திரும்ப வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா சரக்கடிச்சிட்டு அப்படியே இவள மறந்துட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாவே அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா அவ பைத்தியமாகவும் ஆரம்பிச்சா. அடுத்த மண்டே எல்லாருமே வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்பவும் அவ லிப்டுக்கு கீழே தான் இருந்தா. அவ அந்த லிப்டால நசுக்கப்பட்டா. ஆனா அது அவளை கொல்லல. அவ அந்த எலிவேட்டர் ஷாப்ல மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா செத்தா. ஆனா பல நாட்களாக்கி அவளோட பாடியை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு ஹீரோனும் அந்த பொண்ணோட கதையை சொல்றா. ஆனா இந்த கதை ஒரு கட்டுக்கதை அப்படின்னு ஹீரோ நம்புறா. உடனே ஹீரோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேக்குறான். நான் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன், அந்த உலகத்தோட டோரை எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஆனா அந்த டோரை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு போடல. அதை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம உயிரோட பிழைக்க முடியும். நான் போய் மறுபடியும் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் மேடி. ஒரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனும் மாத்தி மாத்தி அந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆவி ஹம்மிங் பண்ற அந்த பாட்டை மேடி இப்ப ஹம்மிங் பண்றான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பாட்டை அந்த ஆவி பாடுறதுக்கு முன்னாடியே ஹீரோனுக்கு அந்த பாட்டை நல்லாவே தெரியும். ஆக்சுவலா அந்த பாட்டு ஒரு எலிவேட்டர் பாட்டு. ஹீரோன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அவளுக்காக இந்த பாட்டை பாடி இருக்கிறதுனால அந்த பாட்டோட லைன் எல்லாமே இவளுக்கு கரெக்டா தெரியுது. அதனால இவள அந்த பாட்டை கரெக்டா பாடுறா. அதுலதான் அந்த உலகத்தோட டோரை க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு க்ளூ இருக்கு. அதாவது அந்த உலகத்தோட டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கேமை விளையாண்டா மட்டும்தான் அந்த டோர் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு இவங்களுக்கு புரிய வரவும் மேடியும் ஹீரோவும் வழியை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு ஹீரோனுக்கு அந்த ஹம்மிங் குரல் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோனோ எங்கிருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது பாக்குறா, அங்கேதான் அந்த பொண்ணோட ஆவி இருக்கு அப்படிங்கறத பாக்குறா. அதை பார்த்த உடனே இவங்களும் ஹீரோனை சர்க்கிள்குள்ள வர சொல்றாங்க. ஹீரோனும் சர்க்கிள்குள்ள வந்துடுறா. அந்த ஆவியும் மெதுவா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அந்த சால்ட் சர்க்கிள் அந்த ஆவி கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க அப்படின்னு நினைச்சா அந்த சர்க்கிளையை தாண்டி வந்து மேடிய கொடூரமா கொண்டுடுது அந்த கொடூரமான ஆவி. அதை பார்த்த உடனே ஹீரோன்னு வேகமா ஓடி வந்து பில்டிங்கை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆவி உண்மைதான் அப்படிங்கறத ஹீரோனும் நம்ப ஆரம்பிக்கிறா. அந்த கேமை மறுபடியும் விளையாடி அதை மூடினா மட்டும்தான் தங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ
ஹீரோயின் அந்த பில்டிங்குக்கு வர செக்யூரிட்டியும் அவங்கள உள்ள விட மாட்டாரு. ஹீரோயின் ஏதோ ஒரு ஸ்ப்ரே வச்சிருந்திருக்கா போல டக்குன்னு யோசிச்சு அந்த ஸ்ப்ரேயை அவரோட மூஞ்சில அடிச்சு அவரை டைவர்ட் பண்ணி லிப்டுக்குள்ள எப்படி போயிடுறாங்க. அவங்களும் அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு பயத்தோட நின்னுகிட்டு இருக்க. லைட் எல்லாமே பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த கேமோட ரூல்ஸை பிரேக் பண்ணா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு இவங்களும் முடிவு பண்ணி 2வது ஃப்ளோருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 10வது ஃப்ளோருக்கு போறாங்க. நம்ம நினைச்சது மட்டும் நடக்கல அப்படின்னா ஒரே ஓட்டம் தான், திரும்பி கூட பார்க்காம ஓடணும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா அந்த சாபத்துக்கான விமோச்சனத்தை கண்டுபிடிக்கணும், இல்லனா அவளை கொல்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்களும் முடிவு பண்றாங்க. இது எப்படியாவது ஒர்க் ஆயிரும் அப்படின்னு ஹீரோனை நம்பிக்கிட்டு இருக்கா. அடுத்து இவங்க இப்ப 5வது ஃப்ளோருக்கு தான் போயாகணும். ஆனா கண்ணை திறந்து பார்க்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் 5வது ஃப்ளோருக்கு போறாங்க. கரெக்டா 5வது ஃப்ளோரும் வருது. இவங்களும் கண்ணை இறுக்கமா முடிக்கிறாங்க. கதவு க்ளோஸ் ஆகிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா க்ளோஸ் ஆக மாட்டுது. கடைசியா எப்படி க்ளோஸ் ஆக இவங்களும் கண்ணை திறந்து தைரியமா 1வது ஃப்ளோரை அழுத்த இவங்க நினைச்ச மாதிரி அந்த லிப்ட் மேலதான் போகுது. 10வது ஃப்ளோர் ஓபன் ஆகி அந்த ரெட் வேர்ல்டு ஓபன் ஆகுது. டக்குன்னு ஹீரோவும் வெளியில போறான். ஏன்னா அவனோட கண்ணுக்கு அவனோட அக்கா அங்கே நிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோனோ அது உன்னோட அக்கா இல்ல, அது நம்மள ஏமாத்த பாக்குது அப்படின்னு ஹீரோவை சுயநனுக்கு கொண்டு வந்து உள்ள கொண்டு வரதுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுறா. இப்ப 1வது ஃப்ளோருக்கு போனா எல்லாமே சரியாயிடும்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லவும் 1வது ஃப்ளோரை அழுத்துறா. அந்த உருவமும் டக்குன்னு திரும்பி பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இவங்க 1வது ஃப்ளோருக்கு போறதுக்கு முன்னாடியே 5வது ஃப்ளோர்லயே ஸ்டாப் ஆயிடுது. அவ மறுபடியும் நம்மள டெஸ்ட் பண்றா போல. சீக்கிரமா கண்ணை மூடு அப்படின்னு சொல்ல டக்குன்னு கண்ணை மூடிக்கிறாங்க. கதவும் திறக்குது. அந்த ஆவி உள்ள வந்த மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. கடைசியா கதவும் மூடி 1வது ஃப்ளோருக்கு போறாங்க. இன்னமும் அவங்க கண்ணை திறக்க மாட்டாங்க. ஒருவித பயத்தோட கண்ணை மூடி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்துகிட்டு அந்த பேயும் எங்க போறீங்க அப்படின்னு கேட்க உடனே ஹீரோவும் கோலி கண்ணை திறக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோன் தெரியாம கண்ணை திறந்துடுறா. அடுத்த செகண்டே கொடூரமா செத்து போயிடுறா. அந்த சத்தம் கிட்ட ஹீரோவும் கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரே ரத்தம். என்னை விட்டுட்டு போயிடாத ராயன் அப்படின்னு ஹீரோனோட குரலும் கேட்க திரும்பி பார்த்தா அந்த பேய் தான் பின்னாடி நிக்குது. அவ்வளவுதான், ஹீரோட கதையும் முடிஞ்சிருச்சு. இப்ப லெஃப்ட் ஓபன் பண்ணும்போது அங்க இப்ப யாருமே இல்ல. இறந்து போனவங்க எல்லாருமே காணாம போயிடுறாங்க போல. ஆனா ஹீரோ இப்ப 10வது ஃப்ளோர்ல அந்த ரெட் வேர்ல்டுக்கு போற வழியில நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி அவனோட அக்கா நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களும் திடீர்னு ராயன் அப்படின்னு கூப்பிட அப்படியே சீனை கட் பண்ணி இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு சில வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு ஹீரோயினோட ஸ்டோரியை கேட்டு அது உண்மையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த கேம் விளையாட வந்திருக்கா. அவளும் மத்தவங்க மாதிரி தன்னோட வியூவர்ஸ் கிட்ட பேசிட்டு அந்த 4வது ஃப்ளோரை அழுத்த போறா. டக்குன்னு அந்த பேய் வந்து அந்த பட்டனை அழுத்துற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணும் பயங்கரமா கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.